Good morning students. Welcome to our EEE department. என்னோட பேர் சிவராம செல்விப்பா. நான் EEE டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் இயர்லேருந்து டேரெக்டாக செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ தான் வரீங்க, EEE டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு இப்போ தான் வந்து என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக EEE கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் எடுத்தோடனே உங்களுக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு டிப்ளமோ EEE கோர்ஸ்னால் என்ன, அது படித்தா என்ன யூஸ், ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குறோம், அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மூலமாக நம்மளுக்கு வெளியில் என்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போக முடியும். சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா EEE டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வாட் இஸ் EEE டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? EEEனா என்னப்பா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதிலே இருக்குது பாருங்கப்பா, இட்ஸ் இன்டகிரேட்டட் பிரான்ச் ஆஃப் வந்து இன்ஜினியரிங்கோட ஒரு இன்டகிரேட்டட் பிரான்ச் தான் வந்து அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு சர்க்கியூட்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா EEE கோர்ஸ். ஓகேவா? ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு நார்மலாகவே இது ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் ஜென்ரலாகவே நம்ம பேசலாம். ஓகேவா? எல்லாருக்குமே வந்து வீட்டில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இருக்குப்பா? மோட்டார், ஜென்ரேட்டர். ஓகேவா? ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஸ்கூல் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். ஃபேனு, டியூப் லைட்டு, இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஏதாவது சம்திங் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மோட்டர்னு எடுத்துக்கோங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மோட்டார் இருக்குது. மோட்டரோட ஃபங்க்ஷன் என்னப்பா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு விசிபிளாக தெரிய விஷயங்கள் என்ன, நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், அம்மா மோட்டரை போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறது, மோட்ரு ரன் ஆகுது, நம்மளுக்கு வெளியில் என்ன கிடைக்கிது, அவுட்புட்டு வாட்டர் வந்து கிடைக்குது. இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். ஓகேவா? இது தவிர்த்து உள்ள இன்டெப்த்தாக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணுறோம், மோட்டர் ரன் ஆகுது, அப்போ உள்ள இன்டர்மீடியேட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன வெளியில் எப்படி வந்து வாட்டர் அவுட்புட் வந்து கிடைக்கிது அப்படின்ற விஷயங்கள் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் படித்தா மட்டும்தான். EEE டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயும் மோட்டர் ரிப்பேர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நார்மல் பர்சன்ஸ்னால என்ன பண்ண முடியாது, அதில் என்ன எக்ஸாக்டாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதோட சொல்யூஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களால ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது என்ன மோட்டரில் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி. அதே இது இங்கே ஒரு EEE டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் முடித்த பசங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் உள்ளே எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம், மோட்டரில் என்ன ரிப்பேர் ஆகிடுக்கு, ஓகேவா, என்ன வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலை, என்ன வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் பர்சன்ஸுக்கும் ஒரு இந்த EEE டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் படித்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் கமர்ஷியல்லே நீங்கள் என்ன பண்ணலாம், டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வீட்லேயே நாங்கள் யூஸ் ஆகும், ப்ளஸ் நீங்கள் வந்து வேறு எங்கேயா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட் சைட்லேயே என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், படித்த விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தான் EEE department. The electrical and electronics engineering is an integrated branch of the engineering. It includes the concept of power generation and distribution, communication and machines tool. ஓகேவா? இல்லை வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியும்ப்பா, வோல்டேஜு, கரண்ட்டு, பவர், எனர்ஜி இப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். வீட்டில் வந்து ஓவர்லோட் ஆச்சு, ஓவர் வோல்டேஜ் வந்து ஆச்சு, அதே மாதிரி வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை லோ வோல்டேஜ் ஆகுது அப்படிலான்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஏன் எதனால் ஓவர்லோட் ஆகுது, ஓவர் வோல்டேஜ் ஆகுது, ஓவர் கரண்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம என்னது இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கோர்சஸில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது மூலமாக தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த லேர்ன் பண்ணுறது மூலமாக சில விஷயங்கள் நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்ட்லேயோ ரியல் டைமில் அப்ளிகேஷன்ஸ்லேயோ நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி அது எலக்ட்ரிக்கல் ஒரு நெட்வொர்க்குக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இபி வந்து இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன்ஸ் டு அனதர் பர்சன்ஸ். இப்போ நம்ம ஃபோனில் பேசிக்கிறோம்,
இன்ஃபர்மேஷனை இன்னொரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு கன்வே ஆகுது. நம்ம ஃபோன் டு ஃபோன் கம்யூனிகேட் தான் பண்ணுறோம். பட் அதுக்குள்ளே இன்டர்மீடியேட் எப்படி வந்து அந்த விஷயங்கள் வந்து அந்த வேவ்ஸ் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒன் பர்சன்ஸ்லேருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு போகிறது அப்படின்றது எலக்ட்ரானிக் சைடில் படிப்போம். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ். எலக்ட்ரானிக் ஸ்டைலில் வந்து இந்த டிவி, பிஎஸ்என் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக் சைடு வந்து எலக்ட்ரிக்கல் தான் உங்களுக்கு மோட்டார் எக்ஸாம்பிள் சொன்னேன். எலக்ட்ரானிக் சைடில் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா டிவி இருக்குது இல்லையா, அது மாதிரி ஃபோன்ஸ், டெலிஃபோன்ஸ், இது எல்லாமே வந்து எப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வே பண்ணுவோம். இப்போ டிவி வீட்டில் என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணே சேனல் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும், நம்ம பார்க்குறோம். பட் சுவிட்ச் ஆன் பண்ணே சேனல் டிஸ்பிளே ஆகுது. அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா எப்படி சேனல் டிஸ்பிளே ஆகுது, அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ், இன்டர்மீடியேட் ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்த்தாக இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி ட்ரிபிளியில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து டிப்ளமோ படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், பிஇ. இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண பிஇ போனீங்க அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் இயர்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்டெக், எம்இ, அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்லாம் இருக்குது. பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் அந்த மாதிரி என்னது முக்கியமான சப்ஜெக்ட்டில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா, எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் இதில் வந்து இந்த கோர்ஸில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, வாட் டஸ் அண்ட் ட்ரிபிள் இன்ஜினியர் டூ. ஓகே, ஒரு ட்ரிபிளி வந்து நீங்கள் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடி வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரிபிளி இன்ஜினியரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இந்த ட்ரிபிளி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? அதாவது ட்ரிபிளி இன்ஜினியர்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் த அனலைசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து புதுசாக என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் டிவைசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்னா ரோபோட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம்லப்பா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவலாக ஒவ்வொன்றா பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ரோபோட்டிக் அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ரோபோட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு ட்ரிபிளி இன்ஜினியரால் நான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டீல்ஸ் வித் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சப்ஸ்டேஷன். நிறைய பவர் பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, பவர் பிளான்ட் அந்த சப்ஸ்டேஷன் அண்ட் பவர் ஸ்டேஷன் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி அண்ட் அந்த ஒரு கரண்ட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க ஃபீல்டு சைடில். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிபிள் இன்ஜினியருக்கு என்னென்ன மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னா, டிசைன் தி சர்க்யூட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? ஒரு எலக்ட்ரிக்கல் மூலமாக ஒரு வெஹிக்கிளை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே என்ன பண்ண ஒரு ட்ரிபிளியோட பார்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸு, சிஎன்சி மிஷின்ஸு, இதெல்லாம் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் இன்ஜினியருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் ட்ரிபிளி இன்ஜினியர்ஸ் சப்டாப் அண்ட் ஆப்ரேட் த டெலிகம்யூனிகேஷன்ஸ், வயர்லெஸ் அண்ட் இன்டர்நெட் நெட்ஒர்க்ஸ். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸும் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அதனால் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஏரியாஸில் அதுமாதிரி வயர் அண்ட் வயர்லெஸ் நெட்ஒர்க் மூலமாக எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி வந்து கன்வே பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு ட்ரிபிளி இன்ஜினியரால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் அன் ட்ரிபிளி கிராஜுவேட். ஓகேவா? நான் என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், ட்ரிபிளினா என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, அதை வந்து வாட் டஸ் அன் ட்ரிபிளி இன்ஜினியர் டூ, என்னென்னலாம் வந்து ட்ரிபிளி இன்ஜினியர் வந்து பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், அந்த விஷயங்களை கற்றுக்கிறது மூலமாக அவனுக்கு என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்ட் சைடில் இருக்குது, என்னென்ன ஃபீல்டெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, electrical and electronics engineers can work in wide range of fields such as power generation, electronics, computers and control system, telecommunications and biomedical. இந்த மாதிரி ஏரியாவில் ஓகேவா, பவர் ஜென்ரேஷன், சப்ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன் ஏரியாவில், அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஏரியாவில் அண்ட் பயோமெடிக்கல், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் உள்ள ஏரியாவில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ட்ரிபிளி கிராஜுவேட்ஸ்னால என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அதில் நிறையா வந்து என்ன இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இபியில் ஏஇ, ஜேஇ இந்த போஸ்ட்டுக்கெலாம் கூட எழுதலாம். இப்போ டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேங்ஸ்மேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, வயர்மேன்,
வயர்மேனுக்கு அப்புறம் லைன்மேன், அப்புறம் வந்து லைன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கேனாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நல்லா ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சா? இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்ளினா என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, ஓகேவா? அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் பிரான்ச் ஆஃப் வந்து போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுடைய ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட்ஸ் தான் வந்து இன்டெகிரேட்டட் காம்பினேஷன் அந்த ஸ்டடி. அது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறோம். அதை பற்றி நான் படிக்கிற படிப்புக்கு பேர் தான் வந்து என்னது, ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து பவர் ஸ்டேஷன் சப்ஸ்டேஷனுக்கு எப்படி வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து நிறைய வந்து என்ன இருக்குது, ட்ரிபிளியில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம், டிப்ளமோ ட்ரிபிளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். பிஇ, எம்இ கோர்சஸ். அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, இதே மாதிரி எல்லாத்துலேயும் பவர் எப்படி ஜென்ரேட் ஆகுது, டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ ப்ராசஸர், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கிறது மூலமாக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 4, வாட் டஸ் அண்ட் ட்ரிபிள் இன்ஜினியர் டூ. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சது மூலமாக ட்ரிபிள் இன்ஜினியரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரிபிள்னா என்னது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுற ஒரு படிப்புக்கு பேர் தான் என்னது, ட்ரிபிள்இ. அந்த இதில் வந்து என்னென்னமான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கோர்சஸ்லாம் நம்ம படிக்கிறது மூலமாக ஒரு ட்ரிபிள்இ இன்ஜினியர் நீங்கள் ஆகிடுவீங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள்இ இன்ஜினியரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட டிசைன் பண்ணி, அதை அனலைஸ் பண்ணி, அப்புறம் அதை என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ணி அதை டெவலப் பண்ணலாம். ஓகேவா? அப்படி என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரிபிள் இன்ஜினியரால் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டோமேஷன்ஸ், அது ஒரு ரோபோட் சிஸ்டமோ ஒரு டெலிகம்யூனிகேஷன் சைட்லையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிஸ்டமை நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அதோடைய பர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் சைடில் வந்து எப்படி வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது, டிரான்ஸ்மிட்டிங் பவர் என்ன, எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஹெட் லைனில் எவ்வளோ இருக்கும், அண்டர் ஹெட் லைனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அது அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இன்ஜினியரால் என்ன பண்ணலாம், ஒரு வெஹிக்கிளை எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் மூலமாகவே என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். அது தவிர்த்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், சிஎன்சி மிஷின்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஓகே. ஏன்னா அதுக்கான பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே நீங்கள் இந்த கோர்சஸில் படிப்பீங்க. ஓகேவா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன் 4, ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, டெலிகம்யூனிகேஷன் செய்யலாம். வயர்ட் அண்ட் வயர்லெஸ் இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இதான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் உங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுற சில எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்குரிய ஏதாவது ஒரு சம் ப்ராப்ளம் நடந்துச்சு, ரிப்பேர்மெண்ட் ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக அதற்கான என்னது சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. பட் இதே நார்மல் பர்சன்ஸ்னால என்ன பண்ண முடியாது, படிக்காதவங்களுக்கு என்ன தெரியாது, அதில் எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் ஆளுகளுக்கு கூப்பிடுவாங்க. உடனே அந்த சர்வீஸ் மேன் வந்து என்ன பண்ணுவான், சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், பட் அதை ஏதோ ஒன்று பண்ணி அவங்ககிட்ட அதிகமான அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுவான். ஓகே. ஆனால் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ உங்களை யாராவது வந்து ஏமாத்தினாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சலாம். நீங்களே உங்களுடைய வீட்டில் உள்ள விஷயங்களை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீல்டு சைட்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன் 4, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் அண்ட் ட்ரிபிள் கிராஜுவேட். நீங்கள் ட்ரிபிள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட்டுக்கு என்னென்னமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரானிக்ஸ் சைடு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம், டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், பயோமெடிக்கல், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க்கில் ட்ரிபிள் கிராஜுவேட்டால் ஒர்க் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் என்னது அப்ளை பண்ணிக்கலாம். ஜேஇஏ எக்ஸாமு, அதே மாதிரி டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்ஸ்மேன் எக்ஸாம், லைன்மேன், வயர்மேன், லைன் இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிபிள் இபி சைடில் நிறைய ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீல்டு சைடுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து we are going to discuss about the
subject. Okay, first subject name என்னப்பா electrical circuits and transducer. Okay, so before going to the subject I have to tell the answer about the two kind of in the questions. ரெண்டு questionக்கு compulsory உங்களுக்கு answer தெரிஞ்சே ஆகணும் subject குள்ள போறதுக்கு முன்னாடி. என்ன question? First one is what is electrical circuits and transducer? First electrical circuits and transducer னா என்ன? Okay, second question, as a AAA engineering students, okay, first example as a AAA students, why we are going to study this subject? ஒரு AAA students எதுக்காக இந்த சப்ஜெக்டை படிச்சுக்கணும்? இந்த சப்ஜெக்டை படிக்கிறது மூலமாக அவனுக்கு என்ன விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க, அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக வெளியில் என்னென்ன மாதிரியான ஃபீல்டு ஒர்க்கு இருக்குது, ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ள டீப்பாக சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன, அப்புறம் டிரான்ஸ்டியூசர்னா என்ன அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஓகே, so this one is electrical circuit. Electrical circuit is a closed path in which electrons move to produce the electric currents. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து எப்படி இருக்கணும்? க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும், ஒரு மூடிய இணைப்பாக இருக்கணும். ஓகேவா? அந்த அமைப்பு வந்து ஒரு க்ளோஸ்டு பாத். whenever the circuit is closed the current will flow through the circuit. ஓகேவா? or otherwise there is no current flow in this circuit. ஓகேவா? ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்யூட் வழியாக என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வழியாக என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ்லாம் பற்றி ஃபஸ்ட் இயரில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. +2 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லலாம் படிச்சிருந்துருப்பீங்க. ஓகேவா? நான் ப்ரோட்டான்ஸ்ன்றது பாசிட்டிவ் அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ்ன்றது நெகட்டிவ் அயான்ஸ். ஓகே, தெரியும்ல, இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும்லப்பா உங்களுக்கு. ஓகே, அதை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். உங்களுக்கு நார்மலாக தெரியும் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் சேர்ந்தாச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு கால்ட் அந்த ப்ளஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? ஒரு ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து அப்படின்னா ஒரு ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன அப்படின்னா சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும். இன்வெர்ஸ் அந்த சர்க்யூட் வழியாக எலக்ட்ரான்ஸ்கள் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, நகர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு கரண்ட் வந்து எப்படி மேடம் ஒரு சர்க்யூட் வழியாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டக்டர் எடுத்துக்கோங்க. கண்டக்டர்னா என்னப்பா சொல்லுவாங்க தமிழில்? கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டர் இஸ் நத்திங் வயர் இஸ் நத்திங் பட் என்னது? கண்டக்டர். வயர்னா என்னது? வயர் ஒன் ஆஃப் தி என்னது? ஒரு கடத்தி தான். ஏன்னா வயர் வழி எதை கடத்தி கொண்டு போகுது? கடத்தி அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு பொருளை கடத்தி கொண்டு போகுது. ஸோ இது வந்து என்னது? கரண்ட்டை கடத்திட்டு போகிறனால வயரை நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு வயர் எடுத்துக்கோ. வயர் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா வயர்ன்றது என்னதாங்க? ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகேவா? அது கண்டக்டர் இல்லை, கண்டக்டர் வந்து பாசிட்டிவ். அது வழியாக நான் என்ன பண்ணுறேன்? எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். எலக்ட்ரான்ஸ்ன்றது நெகட்டிவ். ஸோ ப்ளஸும் மைனஸும் தெரிஞ்சு அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே ஒரு ஸ்பார்க் இருக்கும். அந்த ஸ்பார்க் இஸ் நத்திங் பட் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்னது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ த என்னது? கண்டக்டர். ஓகே, அந்த எலக்ட்ரான்ஸை கண்டக்டர் வழியாக ஃப்ளோ பண்ணேன் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கணும்? அந்த சர்க்யூட்டை வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகும்போது ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் என்னது? எலக்ட்ரிக் சர்க்யூட். புரிஞ்சா சங்கம்? An electric circuit is a closed path in which the electrons move to produce the electric currents. Okay, that is nothing but electric circuit. Next one for transducer. ஓகே, டிரான்ஸ்டியூசர்னா என்ன? அங்கே இருக்குது டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது. அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்டியூசர். Okay, so transducer is an electronic device that converts the energy from one form to another form. ஒரு form of energy இன்னொரு form of energy convert பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்டியூசர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சாப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் நேம் என்ன? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர். ஸோ அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் வாட் இஸ் டிரான்ஸ்டியூசர் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்? எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன? இட் இஸ் எ க்ளோஸ்டு பாத் இன் விச் the electrons move to produce the electric current. ஒரு க்ளோஸ்டு பாத் வழியாக எலக்ட்ரான்ஸ்கள் மூவ் ஆகுறதுனால எனக்கு வந்து என்ன ஆகுது? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் நத்திங் பட் என்னது? எலக்ட்ரிக் சர்க்யூட். ஏன்னா அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, கரண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் நத்திங் பட் என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, next one for transducer. What is mean by transducer? Transducer is a device. Okay, one of the electrical device. அந்த device என்ன பண்ணுது? one form of energy இன்னொரு form of energy convert பண்ணுது. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணால் that is nothing but என்னது? transducer. இப்போ ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிருச்சா? எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன, டிரான்ஸ்டியூசர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா as a AAA students why we are going to study this subject. எதுக்காக நான் இந்த சப்ஜெக்டை படிக்கணும்? இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுல நான் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கற்றுக்கிற போகிறேன். ஓகே, அந்த கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்னால எனக்கு வெளியில் இந்த கோர்ஸை படிக்கிறதுனால எனக்கு வாட் இஸ் அ கோர்ஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட்.
ஓகேவா. அந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக எனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து வெளியில் வந்து ரியல் டைமில் நான் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to discuss about the course objective of this subject. ஓகே, மெயின் அந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா to provide a mathematical approach to problem solving. ஓகேவா, நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் வந்து கிடைக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்க்யூட்டோடைய வோல்டேஜோ கரண்ட்டையோ பவரையோ எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அதை மெயின் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டு லேர்ன் அ நம்பர் ஆஃப் பவர்ஃபுல் இன்ஜினியரிங் சர்க்யூட் அனலைசிஸ் techniques such as nodal analysis, mesh analysis, theorems, source transformation and several methods of simplifying networks. ஓகேவா, ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்கை இருக்குது, ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நான் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன், அதை சிம்பிளிஃபை பண்ணி அதில் அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜோ கரண்ட்டையோ பவர் எவ்வளவு பவர் ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னு நான் டிட்டர்மைன் பண்ணணும். அப்படின்னா ஒரு பெரிய சர்க்யூட் இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட தோதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வேரியஸ் டெக்னிக்ஸ் தியரம்ஸ் அந்த நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை நெட்வொர்க்காக மாற்றி அதனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம் என்ன பண்ணலாம் அந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம என்னென்னன்றதை அடுத்து நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது டீப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் டு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். நம்ம நார்மலாக இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே விட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி டு எனி ஒன். ஓகேவா, எல்லாராலையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் நெட்வொர்க். Next one for to develop a clear understanding of the important parameters of the magnetic circuit. ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் என்னென்ன விதமான பேசிக் டேர்ம்ஸ். ஓகேவா, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ட்ரிபிளிக்கு வந்து சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சில பேசிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன, வாட் மீட்டர்னா என்ன, அதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜை மெஷர் பண்ணுறக்கூடிய டிவைஸ் என்ன, டிசி சப்ளைனா என்ன, ஏசி சப்ளைனா என்ன, அதெல்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். டிசினா என்னது, டைரக்ட் கரண்ட் தமிழ் என்னப்பா சொல்லுவோம், நேர் திசை மின்னோட்டம். ஏசினா என்னப்பா, அல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன, மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரக்டாக நேர் திசை மின்னோட்டம் அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து வெரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ எக்ஸாக்டாக என்ன பண்ண அந்த அவுட்புட் வந்து டிஸ்டார்ஷன்ஸ் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஏசியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வோல்டேஜோ கரண்ட்டோ இருக்கும் அப்படின்னா சம் ஆங்கிள் டீவியேஷன்ஸ் இருக்கும், அது ஆல்டர்னேட்டிங் மாறு திசை மின்னோட்டம். ஸோ ஆங்கிள் டீவியேஷன்ஸில் இருக்கனால அதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் வந்து சைன் வேவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்ஸாக வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரிபிளி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் என்னென்ன பேராமீட்டர் தெரிஞ்சுக்கணும், மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் சில பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர் சப்ஜெக்டில் வந்து படிப்பீங்க. அதான் மெயின் இது objective of this and this subject. Next one for to analyze the various types of filters and attenuators. Okay, நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர் அண்ட் அட்டனுவேட்டர்ஸ் இதெல்லாம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதில் கேதர் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்டில் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்னா என்ன. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்னப்பா, இட் இஸ் என்னது, circuit is a closed path in which the electrons move to produce the electric current. Okay, ஸோ ஒரு வந்து என்ன பண்ண ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு பார்த்தாக இருக்கணும், அது வழியாக எலக்ட்ரான்ஸ்கள் மூவ் ஆகுறனால ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது எலக்ட்ரிக் சர்க்யூட். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டிரான்ஸ்டியூசர். டிரான்ஸ்டியூசர் என்ன, டிரான்ஸ்டியூசர் இஸ் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் டிவைஸ். இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் தி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது டிரான்ஸ்டியூசர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் இந்த சப்ஜெக்டை படிக்கிறது மூலமாக வாட் இஸ் த கோர்ஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். ஏன்னா மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா என்னது, மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குரிய ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் கரண்ட்டு எவ்வளோ பவர் எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர், அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இது வந்து இந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இருக்குது, ஒரு பெரிய சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதில் இப்போ ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் கொடுத்து இதில் எவ்வளோப்பா கரண்ட் இதில் எவ்வளோப்பா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய
சர்க்கியூட்டாக நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு தியரம்ஸ் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றின எல்லா விஷயங்களுமே இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் அந்த டெக்னிக்ஸ் அந்த தியரம்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணுற ஒரு சர்க்கியூட்டை எப்படி சிம்பிளிஃபைட் பண்ணி அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் வேல்யூ தான் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் டு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுற அப்ரோச் பண்ணாமல் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அதோட சொல்யூஷன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணலாம் அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம பண்ணலாம். வெறும் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலமாகவும் ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டு டெவலப் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி important parameters of a magnetic circuits. ஓகேவா, ஒரு மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில், அது மாதிரி ட்ரிபிள் கோர்ஸ் முடிச்சது மாதிரி ஒரு பேசிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் தெரியும். வோல்டேஜ் கரண்ட் பவர் இந்த வேர்ட்ஸ்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அடிக்கடி யூஸ் பண்ணணும்னா அது ஃபஸ்ட்டு அந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு உனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து என்ன பண்ண அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம பார்க்கலாம் டீப்பாக. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான், சப்ஜெக்ட்குள்ளே டீப்பாக நான் போகலை. நீ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகேவாப்பா, இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து இந்த சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்கும், ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி லாஸ்ட் 2 யூனிட்ஸ் ஃபுல்லாமே தியரியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் மட்டும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஓகேவா, நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்னது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமோ ரொம்ப படிக்க முடியாதோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் கிளாஸஸ்லாம் நடத்துகிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோர்ஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இதை படிக்கிறதுனால நான் என்ன விஷயங்கள் நான் என்ன விஷயங்கள் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் the students will be able to என்ன விஷயங்கள் கற்றுனா மேத்ஸ் தி கான்செப்ட் இன் trigonometry, மேத்ஸ் கான்செப்ட் இன் trigonometry, complex algebra and matrix algebra to utilize the techniques, skills and modern engineering tools necessary for electrical engineering practices. ஓகேவா, ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண நிறைய வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் படித்த விஷயங்களை சும்மா வந்து காற்று வாக்கில் நீங்கள் படிச்சுக்கிட்டே புக்கு மட்டுமே வச்சு படிக்க மாட்டீங்க. புக்கில் படித்த விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணீங்க ப்ராக்டிக்கல் லேபில் வந்து செஞ்சு பார்க்கும்போது லைவாக செஞ்சு பார்க்கும்போது அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. trigonometry, காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ண டிசைன் பண்ண முடியும், அதோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அதில் வேரியஸ் ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதனுடைய சர்க்கியூட்டை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா, ஸோ இதுதான் மெயின் கோர்ஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் செலக்ட் தி ப்ராப்பர் நெட்வொர்க் ரெடக்ஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா, ஒரு பெரிய நெட்வொர்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அந்த நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சர்க்கியூட்ஸ் லாஸ் இருக்குது, ஓம்ஸ் லா, கிரிச்சாஃப் கரண்ட் லா, கிரிச்சாஃப் வந்து வோல்டேஜ் லா அண்ட் நிறைய தியரம்ஸ்லாம் இருக்குது. தியரம்ஸ்லாம் என்னென்ன தியரம்ஸ்லாம் மெஷ் கரண்ட் அனலைசிஸ், நோடு வோல்டேஜ் அனலைசிஸ், சூப்பர் பொசிஷன் தியரம் அண்ட் தெவெனின்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த தியரம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படித்தது மூலமாக ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ணி அதனுடைய பர்ஃபார்மன்ஸை நான் என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணி அந்த என்ன பண்ணலாம் அந்த சர்க்கியூட்டை உங்களுடைய ரியல் டைமில் ஒரு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கணும், காசும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எஃபிஷியன்சியும் வந்து என்ன இருக்கணும் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களோட அவைலபிலிட்டி கன்ஸ்டன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சர்க்கியூட்டோட நெட்வொர்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக வெளியில் வந்து இந்த மாதிரியான ஜாப் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எஸ்டிமேட் தி பராமீட்டர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டனுவேட்டர்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபில்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபில்டர்னால என்ன பார்த்து ஃபில்டர் பண்ணுது, ஃபில்டர் எதை பண்ணுது ஒரு அன்வான்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு இன்புட் வந்து நான் 50 வோல்ட் கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஒரு 50 வோல்ட் வேணும், எக்ஸாக்டாக 50 வோல்ட் வேணும் அப்படின்னா ரியல் டைமில் அப்படி கிடைக்காது, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங் கிடைக்கும். பட் என்னுடைய
அவுட்புட் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங்காவது கிடைக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணலாம், ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் ஃபில்டர் வந்து எந்தெந்த சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த சர்க்யூட்டுக்கு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணால் இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி நல்லாயிருக்கும், இதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஃபில்டருடைய நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, பேசிக் நாலேஜ். ஸோ எந்த ஃபில்டரை எங்கே யூஸ் பண்ணால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதான் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி சிக்னல் மாடுலேஷன்ஸ் ஃபார் பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் அப்ளைட் கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்கல் அண்ட் சிமுலேஷன் ப்ரோக்ராம்ஸ். நிறைய சும்மா வந்து வெறும் வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக மட்டும் இல்லாமல் சிமுலேஷன்ஸ் கோடிங் மூலமாகும் நிறைய வந்து இங்கே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ட்ரிபிள் கோர்சஸில் வந்து மேட்லாப் சிமுலேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் படிக்கிற மூலமாக இந்த விஷயங்கள் மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம்லேயே என்ன பண்ணலாம், ஒரு சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணி அந்த சர்க்யூட் ஒரு இன்புட் சப்ளை கொடுத்து அதோட எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்க்குலாம் சம் வேல்யூஸ் கொடுத்து அதுலேருந்து வெளியில் வர அவுட்புட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளை தி கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்கல் அண்ட் சிமுலேஷன் ப்ரோக்ராம் டு சால்வ் தி வேரியஸ் ரியல் டைம் மல்டி டிசிப்ளினரி டாபிக்ஸ் த்ரூ த சர்க்யூட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஒரு சர்க்யூட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிமுலேஷன்ஸில் கோடிங் கொடுக்கலாம், மேட்லாபில் கோடிங் கொடுக்கலாம், சிமுலேஷன் மாதிரி ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கில் இந்த மாதிரியான வேலைகள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிபிள் இன்ஜினியர்னா என்ன, ட்ரிபிள் இன்ஜினியர் கோர்ஸ்னால் என்ன, அந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக ட்ரிபிள் இன்ஜினியர் இப்போ நீங்கள் ட்ரிபிள் இன்ஜினியர் ஆகிட்டிங்கன்னா உங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், ஓகே, கற்றுக்கிட்டக்கூடிய விஷயங்களை ரியல் டைமில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்குள்ளே போனோம். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர் தான் உங்களுடைய சப்ஜெக்ட் நேம், அதுதான் நான் ஹேண்டில் பண்ணுறேன் இப்போது. அதில் என்ன பண்ண, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன, டிரான்ஸ்டியூசர்னா என்ன, ஓகேவா. அடுத்து நம்ம வந்து எதுக்காக அந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறது மூலமாக எனக்கு வெளியில் என்ன கோர்ஸ் அவுட்கம்ஸ் கிடைக்கும், அது படிக்கிறது மூலமாக எனக்கு வெளியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன், வெளியில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி செக்ஷன் இஸ் ஓவர். இதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். நல்லா வந்து டெய்லி அப்பப்போ கிளாஸஸ் வந்து கவனிங்க, யாரும் ஆப்சென்ட் ஆகாதீங்க. ஓகே, ரொம்ப போர்லாம் அடிக்காத கிளாஸஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா வீடியோஸை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. ஸோ வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாமே நல்லா ஃபுல்லாக எல்லாமே லைவ் எல்லாமே கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. ஓகே, என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.